சேனல். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாவே இருக்கும். சோ இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அந்த காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறாங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிருக்காங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க அந்த காலேஜ்ல, பிளேஸ்மென்ட்க்கு உங்களை எப்படி தயார்படுத்துறாங்க, இந்த மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு விசிட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி இயர். அது மட்டும் இல்லாம TNE 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்தது, போன வருஷம் 2025ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருந்தது, இந்த வருஷம் இந்த காலேஜ்ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் 2001ல தான் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ்ல ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி இப்பவும் நிலைச்சு நிக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஸ்டிடியூஷன் டைப் பாத்தீங்கன்னா பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் அட்டானமஸ் காலேஜ் தான். அட்டானமஸ்னாவே உங்களுக்கு தெரியும், இப்ப இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு லேபரட்டரி வெல் எக்யூப்டாவும் சிலபஸும் அப்டேட்டடாவே இருக்கும்னு சொல்லலாம். கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15.75 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ் தான். படிக்கிறதுக்கு ரொம்ப காமாவும் பீஸ்ஃபுல் என்வரன்மெண்டல் கொண்ட ஒரு காலேஜ்னே சொல்லலாம். பாவை நகர் பாய்ச்சல் நாமக்கல்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்க கூடிய TNE கோட் வந்து பாத்தீங்கன்னா 2611. அஃபிலியேட்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அக்ரிடேஷன்ல NACல A கிரேட் வச்சிருக்காங்க. அதே NBA அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு CSE, CEEE மெக்கானிக்கல் கோர்சஸ்க்குலாம் NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. லைப்ரரியில பாத்தீங்கன்னா 47,660 வால்யூம்ஸ் கொண்ட புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம 11,525 டைட்டில்ஸ் புக்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஜர்னல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் லெவல்ல 144 126 இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ் புக்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 1126 வந்து பாத்தீங்கன்னா CD DVDஸும் காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ ICT எனேபிள்டு வெல் ப்ரொஜெக்டர் கொண்ட கிளாஸ் ரூம்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ்ல இருந்து ஃபுல் கேம்பஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அது மட்டும் இல்லாம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, ஷேரிங் ரூம்ஸும் இருக்கு, இண்டிவிஜுவலாவும் நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். சோ அந்த ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கு. RO வாட்டர் அண்ட் ரீக்ரியேஷனல் ரூம்ஸ், கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு தேவையான மெஸ், ஹைஜீனான ஃபுட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, கபடி, கொக்கோ, பேட்மிண்டன் இந்த மாதிரி இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த 2025 டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆஃப் சாம்பியன் டைட்டில கூட இவங்க வின் பண்ணிருக்காங்க. உங்க பாடியை ஃபிட்டா வைக்கக்கூடிய மல்டி ஜிம்மும் இங்க அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்குபஞ்சர் வாக்கரும் இருக்கு. சோ இதனால உங்க பாடியை ஃபிட்டாவும் ஆரோக்கியமாவும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். AICT ஐடியா லேப் அண்ட் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஸ்பெஷலைஸ்டு லேப்ஸ், அது மட்டும் இல்லாம பிரான்ச் ஓரியன்டா, அதாவது நீங்க ஒரு மெக்கோ, CSEO, ECO இந்த மாதிரி என்ன பிரான்ச் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஓரியன்டான ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் உங்களுக்கு லெபார்டரி அவைலபிளா இந்த காலேஜ்ல இருக்குன்னே சொல்லலாம். அதர் ஃபெசிலிட்டிஸ், திடீர்னு உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஏற்படுதுன்னா உங்களுக்கு மெடிக்கல் சென்டர் அவைலபிளா இருக்கு. ஸ்போர்ட்ஸ், ஈவென்ட், கல்ச்சரல், சிம்போசியம் இது மாதிரி எது நடந்தாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியமும் செமினார் ஹால்ஸும் இருக்கு. அது இல்லாம ஃபங்க்ஷன் ஹால்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டபிளா இருக்கு. படிப்பு மட்டும் இல்லாம ஃபன்னுக்கும் இங்க கேரண்டினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா UG ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா BE BTechல 19 ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. போஸ்ட் கிராஜுவேட் PGல ME, MBA, MCAல 7 போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. டாக்டரேட் ப்ரோக்ராம்ல கூட உங்களுக்கு ரிசர்ச் ஓரியன்டடா PhDல 5 டாக்டரல் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. UGல பாத்தீங்கன்னா 19 ப்ரோக்ராம்ஸ் சொல்லிருந்தேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக் ஆட்டோமேஷன், சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,
பார்மோட்டிக்கல் இன்ஜினியரிங். சோ 19 கோர்சஸ்லயும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் அவைலபிளா இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கூகுள் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணி அனுப்பலாம். இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுறதுனாலும் சரி, அட்மிஷன் டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்படுறதுனாலும் சரி, நீங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கோம்னு சொல்லலாம். பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 320+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டட் ME, MTech and PhD, MPhil முடிச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசரா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பிளேஸ்மென்ட் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷம் உங்களுக்கு பிளேஸ்மென்ட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 70 to 80% வச்சிருக்காங்க. சோ இங்க படிச்ச முக்காவாசி ஸ்டூடண்ட்ஸ் வெளியே போகும்போது ஆஃபர் லெட்டரோட தான் போறாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12.5 LBA, உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 LBA வரைக்குமே இங்க படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். டாப் MNC கம்பெனில போய் வர்க் பண்ணாதான் உங்களோட ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சோ இங்க டாப் MNC கம்பெனிஸ் ஆன Infosys ஆகட்டும், Wipro, TCS, Cognizant, Accenture, HCL, Tech Mahindra, Amazon, HDFC Bank, TVS, Suzuki 100+ கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி இயர் இந்த காலேஜுக்கு விசிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன மாதிரியான ரோல்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், AML டெவலப்பர், அசோசியேட் ட்ரைனிங், நெட்வொர்க் இன்ஜினியர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. கம்பெனி ஓகே, ரோல் ஓகே, எனக்கு டாப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ் கூட ஓகேங்க, ஆனா எனக்கு இன்டர்வியூனா பயம் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சீங்கன்னா உங்களை எப்படி ட்ரைன் பண்றது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஒரு செமஸ்டர் முடிச்சதுல இருந்தே உங்களுக்கு எப்படி பிளேஸ்மெண்ட்க்கு ட்ரைன் பண்றது அப்படிங்கறத இவங்களோட ஃபர்ஸ்ட் நோக்கமாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்டிடியூட் டெஸ்டா இருக்கும். நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். சோ நல்லா படிப்பாங்க, பட் ஆனா பேசும்போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இவங்க குரூப் டிஸ்கஷன் அங்க காலேஜ்லயே உங்களுக்கு செட் பண்ணி பண்றாங்க. மோக் இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூ எப்படி இருக்குங்கிற ஒரு சாம்பிள் இன்டர்வியூ தான் மோக் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. சோ வந்து இன்டர்வியூ டைம்ல உங்களுக்கு எந்த விதமான நர்வஸும் இருக்காது. சோ இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு ஃபைனல் இயர்ல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சோ இதெல்லாம் இருக்கறனால உங்களோட ட்ரீம் கெரியரை கம்பல்சரி நீங்க அச்சீவ் பண்ண முடியும். பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல TNE 2025 ரவுண்ட் வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் சீட் ஃபில்லிங்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சோ இந்த காலேஜ் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2611 தான். 1652 சீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்ல அலோகேட் பண்ணியிருந்தாங்க. சோ வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருந்தது. சோ ரவுண்ட் 1ல 43 சீட்ஸும், ரவுண்ட் 2ல 643 சீட்ஸும், ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 769 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு 1459 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இதோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 88.32% வந்து பாத்தீங்கன்னா சீட் ஃபில்லிங் வச்சிருக்காங்க. ரிமைனிங்ல இருக்கிற 193 சீட்டும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆயிடும். பாவை இன்ஜினியரிங் காலேஜ் TNE 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் OC 150, BC 106, BCM 103, MBC 125, SC 93, SCA 123, ST 87ல க்ளோசிங் ஆயிருக்கு. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் OC 130, BC 111, BCM நாட் அலாட்டட், MBC 110, SC 91, SCA 107, ST 85ல க்ளோசிங் ஆயிருக்கு. AADS OC 159, BC 136, BCM 148, MBC 133, SC 121, SC 127, ST 128ல க்ளோசிங் ஆயிருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் OC 147, BC 128, BCM நாட் அலாட்டட், MBC 127, SC 108, SCA 107, ST நாட் அலாட்டட். பயோடெக்னாலஜி OC 144, BC 95, BCM நாட் அலாட்டட், MBC 116, SC 112, SCA 112, ST நாட் அலாட்டட். கெமிக்கல் இன்ஜினியரிங் OC 149, BC 109, BCM நாட் அலாட்டட், MBC 99, SC நாட் அலாட்டட், SCE 86, ST 92ல க்ளோசிங் ஆயிருக்கு. சிவில் OC 121, BC 93, BCM நாட் அலாட்டட், MBC 110, SC 90, SCE 105, ST 95ல க்ளோசிங் ஆயிருக்கு. CSE OC 159, BC 135, BCM 109, MBC 131, SC 107, SCA 108, ST 117ல க்ளோசிங் ஆயிருக்கு. TSC AAML OC 152, BC 132, BCM 133, MBC 132, SC 103, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் OC 140, BC 116, BCM நாட் அலாட்டட், MBC 127, SC 104, SCA 116, ST நாட் அலாட்டட். EEE OC 137, BC 111, BCM 114,
எம்பிசி 121, எஸ்சி 96, எஸ்சி 120, எஸ்டி நாட் அலாட்டட். இசிஇ ஓசி 150, பிசி 137, பிசிஎம் 135, எம்பிசி 133, எஸ்சி 97, எஸ்சிஏ 95, எஸ்டி 137 க்ளோசிங் ஆயிருக்கு. டெக்னாலஜி ஓசி 119, பிசி 88, பிசிஎம் 117, எம்பிசி 106, எஸ்சி 92, எஸ்சிஏ 107, எஸ்டி 115 க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி ஓசி 145, பிசி 115, பிசிஎம் 102, எம்பிசி 126, எஸ்சி 88, எஸ்சிஏ 112, எஸ்டி 110 க்ளோசிங் ஆயிருக்கு. சைபர் செக்யூரிட்டி ஓசி 147, பிசி 122, பிசிஎம் 102, எம்பிசி 130, எஸ்சி 105, எஸ்சிஏ நாட் அலாட்டட், எஸ்டி 101 க்ளோசிங் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் ஓசி 129, பிசி 93, பிசிஎம் 115, எம்பிசி 116, எஸ்சி 91, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். மெக்கட்ரானிக்ஸ் ஓசி 130, பிசி 100, பிசிஎம் 102, எம்பிசி 118, எஸ்சி 100, எஸ்சிஏ 103, எஸ்டி நாட் அலாட்டட். ஃபார்மா மெடிக்கல் டெக்னாலஜி ஓசி 114, பிசி 102, பிசிஎம் நாட் அலாட்டட், எம்பிசி 102, எஸ்சி 85, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் ஓசி 133, பிசி 110, பிசிஎம் 103, எம்பிசி 119, எஸ்சி 99, எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள், போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜை செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம், ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸ் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸை நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.